வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். கட்நாயக்க விமான நிலையத்தில் போதைப் பொருளுடன் பிக்குகள் சிலர் கைது செய்யப்பட்டமை மற்றும் அது தொடர்பான விசாரணைகள், அதனால் எழுந்துள்ள நிலைமைகள் குறித்து கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவின் பங்கேற்புடன் 3 பீடங்களில் மகா சங்கத்தினரின் தலைமையில் இன்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. தற்போது போதைப்பொருள் அச்சுறுத்தல் ஒரு தேசிய பேரழிவாக மாறியுள்ளதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்தி வருவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, போதைப்பொருள் எதிராக அரசாங்கம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்துடன் அனைவரும் வலுவாக கைகோர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டை பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக புதிய மாற்றத்தை நோக்கி இட்டுச் செல்லும் பயணத்தில் பௌத்த சாசனத்தையும் அதனுடன் கட்டியெழுப்பப்பட்டுள்ள விழுமியங்களையும் பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளித்து செயல்படுவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். முழு சமூகத்தையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மற்றும் தற்போதைய நிலை குறித்து போலீஸ் மா அதிபர் இதன்போது விளக்கமளித்தார். இந்த சம்பவம் குறித்து மகாநாயக்க தேரர்கள் ஏற்கனவே ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் அதனை முழுப்பிக்க சமூகத்தின் செய்தியாக கருதி செயல்படுமாறு மகா சங்கத்தினர் அரசாங்கத்திடமும் பொதுமக்களிடமும் கோரிக்கை விடுத்தனர். அதேபோல தற்போதைய சவால்களுக்கு மத்தியில் பிக்கு சமூகத்தை பாதுகாப்பது பிக்குகளினால் மட்டும் மேற்கொள்ளக்கூடிய ஒன்றல்ல என்றும் அதற்கு அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். புத்த சாசனத்தின் நீண்டகால நிலைத்தன்மைக்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், விகாரிகள் மற்றும் தேவாலயங்கள் தொடர்பான சட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் மற்றும் சட்ட ரீதியிலான மாற்றங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் 3 பீடங்களில் மகா சங்கத்தினர், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் ஹினிதும சுனில் செனவி, ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்க, சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க, போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவு சிரேஷ்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளையில் பிக்குகள் வெளிநாடுகள் செல்வதற்கு மகாநாயக்க தேரர்களின் அனுமதியை பெறும் கட்டாய நடைமுறை தற்காலிகமாகவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பௌத்த விவகார ஆணையாளர் நாயகம் காமினி சேனரத்ன தெரிவித்தார். கட்நாயக்க விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாவிற்கும் அதிக பெறுமதியுள்ள போதைப்பொருளுடன் 22 பிக்குகள் அண்மையில் கைதாகியிருந்தனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து பிக்குகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கான கட்டுப்பாடுகளை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பிக்கு குழுவினர் மகாநாயக்க தேரர்களின் எவ்வித உத்தியோகபூர்வ அனுமதியுமின்றி தாய்லாந்திற்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ள நிலையில், வெளிநாடு செல்வதற்கு மகாநாயக்க தேரர்களின் எழுத்துமூல அனுமதியை பெறும் கட்டாய நடைமுறையை அரசாங்கம் அண்மையில் நீக்கியிருந்தது. இதுவே இவ்வாறான குற்ற செயல்கள் நடப்பதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் கருத்து தெரிவித்த பௌத்த விவகார ஆணையாளர் நாயகம் காமினி சேனரத்ன, பிக்குகள் வெளிநாடு செல்வதற்கு மகாநாயக்க தேரர்களின் அனுமதியை பெறும் நடைமுறை தற்காலிகமாகவே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இவ்வாறான சூழலில் குறித்த கட்டுப்பாடு முறைமையை மீண்டும் உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு மகாநாயக்க தேரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கோரிக்கையை நாம் வெளிவிவகார அமைச்சுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளோம் என்று தெரிவித்திருந்தார். இதேவேளையில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க விரைவில் நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்து விசேட உரையொன்றை ஆற்றவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திரைசேரியிலிருந்து ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய கடன் தொகைக்கான 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஹேக்கர்கள் குழு ஒன்று அபகரித்த விவகாரம் தற்போது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற அமர்வொன்றினூடாக விசேட உரையொன்றை ஆற்றி நாட்டு மக்களுக்கு விளக்கமளிக்க ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க உத்தேசித்துள்ளார். இதன்போது சம்பவம் தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் தெளிவுபடுத்தல்களையும் அவர் வழங்கவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இம்மாத இறுதி நாடாளுமன்ற அமர்வு அல்லது அடுத்த மாத ஆரம்ப நாடாளுமன்ற அமர்வில் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க கலந்து கொண்டு குறித்த உரையை ஆற்ற எதிர்பார்த்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளையில் தபால் திணைக்களத்தினால் செலுத்தப்பட்ட வெளிநாட்டு பணம் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு கிடைக்காத சம்பவம் குறித்து அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜேதிச ஒரு சிறப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்கான ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது திரைசேரியில் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் குறித்து விளக்கமளித்த அமைச்சர், அஞ்சல் துறையில் நடந்த இந்த சம்பவத்தை வெளிப்படுத்தியுள்ளார். அமெரிக்க அஞ்சல் துறைக்கு செலுத்தப்பட வேண்டிய 6,25,000 டாலர் அஞ்சல் துறைக்கு கிடைக்கவில்லை என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்த விடயம் குறித்து அத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது.
குறித்த பரிவர்த்தனைகள் 2 வெவ்வேறு சமயங்களில் மேற்கொள்ளப்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பது தொடர்பில் அஞ்சல் திணைக்களம் மற்றும் குற்றவியல் புலனாய்வு திணைக்களத்தினால் ஒரு விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார்.